இந்திய அண்டர் 19 கிரிக்கெட் கேப்டனாக களம் இறங்கி உலக கோப்பையை வென்ற யாஷ் தூல் தற்போது இதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கும் சம்பவம் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அண்டர் 19 கிரிக்கெட் கேப்டனாக களமிறங்கிய யாஷ் தூல் 2022 உலக கோப்பையில் களமிறங்கி இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய காரணமாக இருந்தார். இதன் மூலம் அடுத்த விராட் கோலி கிடைத்துவிட்டார் என்று ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோலி போல் டெல்லியிலிருந்து பிறந்து வந்த யாஷ் தூல் கடந்த 2023 ஐபிஎல் போட்டியில் டெல்லி கேபிட்டல் அணிக்காக பங்கேற்றார். எனினும் அவர் எதிர்பார்த்தபடி பெரிய அளவில் சாதிக்கவில்லை. இந்த நிலையில் யாஷ் தூல் எந்த ஒரு கிரிக்கெட் தொடரிலும் பங்கேற்காமல் இருந்தார். அண்மையில் துலீப் கோப்பை கிரிக்கெட் தொடர் அறிவிக்கப்பட்ட நிலையில் யாஷ் தூல் பெயர் எந்த ஒரு அணியிலும் இடம்பெறவில்லை. தற்போதுதான் அதற்கு என்ன காரணம் என தெரிய வந்துள்ளது. தேசிய கிரிக்கெட் அகாடமியில் எப்போதும் போல் உடல் சோதனை நடைபெற்றிருக்கிறது. அப்போது அவருடைய இதயத்தில் ஓட்டை இருக்கிறது தெரிய வந்தது. இதையடுத்து பிசிசிஐ மருத்துவக்குழு யாஷ் தூலை தீவிரமாக கண்காணித்தனர். அதில் யாஷ் தூலின் பிரச்சனையை தீர்க்க இதய அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இதனையடுத்து யாஷ் தூலுக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இதன் பிறகு அனைத்து செலவையும் பிசிசிஐ ஏற்றுக்கொண்டது. பல நாள் ஓய்வுக்கு பிறகு யாஷ் தூலை சோதனை செய்த மருத்துவக்குழு அவர் மீண்டும் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க பச்சை கொடி காட்டியது. எனினும் பழைய மாதிரி அவரால் விளையாட முடியவில்லை. அண்மையில் நடைபெற்ற உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் யாஷ் தூல் கடுமையாக சொதப்பியிருக்கிறார். இந்த நிலையிலே தமக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவு குறித்து யாஷ் தூல் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதில் என்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து முடிந்து விட்டது. அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருகின்றேன். என்னால் பழையபடி விளையாட முடியவில்லை என்றாலும் நான் பாசிட்டிவாக இருக்கின்றேன். என்னுடைய கிரிக்கெட்டுக்காக நான் 100% உழைப்பு கொடுக்க விரும்புகின்றேன். மீண்டும் பழையபடி நான் விளையாடுவேன் என்று யாஷ் தூல் தெரிவித்திருக்கிறார். 21 வயதான யாஷ் தூல் தற்போது ரஞ்சி கிரிக்கெட் போட்டியில் மூலம் மீண்டும் தன்னுடைய திறமையை நிரூபித்து இந்திய அணிக்கு இடம் பிடிக்க முயற்சி செய்வார் என தெரிகிறது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.